கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை போல நம்ம இந்த உலகத்தில் நேசிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. ஆஸ்தியை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, பொண்ணை பார்த்து, பொருளை பார்த்து, பட்டத்தை பார்த்து, படிப்பை பார்த்து, செல்வாக்கை பார்த்து நேசிக்கிற அன்பு தான் இந்த உலகத்தின் அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு எந்த நிலைமையிலும் நம்மை நேசிக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய கர்த்தர் தம் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பின அந்த நோக்கம், அந்த விதமானது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த கால வேளையில இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னை நேசிக்க யாருமே இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை, என்னோடு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை என்று புலம்பி அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை. நான் தனிமை 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 என்று பல நேரம் நீங்கள் ஒரு வேளை அழுது கொண்டிருக்கலாம். உங்களை யார் விசாரிக்கிறார்களே இல்லையோ, உங்களோடு கூட யார் இருக்கிறார்களே இல்லையோ, உங்களை விசாரித்து உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற விசாரங்களை அறிந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை நேசித்து உங்களோடு கூட இருக்கிற தெய்வம் அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கல்வாரி சிலுவையில் அவர் தொங்குகிற பொழுது அவருடைய முழு ரத்தத்தை நமக்காக கொடுத்துட்டார். அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்துட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் நம்மை நேசிக்க யாரால முடியாது. அநேக பேர் சொல்லுவாங்க, நான் மரித்தாலும் உன்னை நேசிப்பேன். அதெல்லாம் போய், மரித்தால் நேசிக்க முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் உண்மையான அன்பு ஆண்டவருடைய அன்பு தான். இந்த உலகத்தில் உண்மையான கள்ளங்கபடமற்ற அன்பு ஆண்டவராகிய அன்பு தான். இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க சொல்லலாம், என்னை ஆண்டவர் நேசிக்கிறாரா? என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா? ஆம், அவர் உங்களை நேசிக்கிறார். ஒரு அடையாளத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? எத்தனையோ மேடு பள்ளங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். எத்தனையோ போராட்டங்களை, ஆபத்துகளை, பிரச்சனைகளை, விபத்துகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அத்தனை சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றி வழி நடத்தினாரே, அதற்கு காரணமே அவர் உங்களை நேசிக்கிறதுனாலதான். எத்தனை முறை நீங்கள் அவர் நினையாம தூங்கி இருப்பீங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தூங்குவதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. காரணம், நம்மை காக்கிறது தான் அவருடைய நோக்கமே, நம்மை பாதுகாக்கிறது தான் அவர் நோக்கமே. இந்த உலகத்தின் அன்பு நிலையற்றது. ஆனால் குறையில்லாத அன்பு, கள்ளங்கபடம் இல்லாத அன்பு, உண்மையான அன்பு, நிலையான அன்பு, நிஜமான அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அவர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பு உங்களை நிரப்பி இந்த நாள் முழுவதும் நடத்துவதாக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த ஜெபத்தில் இணைந்து என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய மனதுருக்கம் இவர்களை நிரப்பட்டும். ஆண்டவருடைய கிருபையின் பிரசன்னத்தினால் இவர்களை நிரப்பும். என்னை நேசிக்க யாருமே இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை, எனக்கென்று யாருமே இல்லை. நான் தனிமையா இருக்கிறேன். நான் ஒரு தனிமையின்றி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். இவர்கள் அழுகுரல் மாறட்டும். இவர்கள் வாழ்க்கையில சிந்தின கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும். இவர்களை தொட்டு இப்பொழுதே ஆசீர்வதியும். இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். என் ஆண்டவரே, இவர்களை நீர் நேசிக்கிறீர் என்கிறதற்கு ஒரு பெரிய அடையாளம். கடந்த நாட்களில் எத்தனை தீங்கு இவர்களுக்கு வந்தாலும், எத்தனை தீங்கு இவர்களுக்கு விரோதமா வந்தாலும் நீர் கைவிடுவே இல்லை. இவர்களை பாதுகாத்து காப்பாற்றி உம்முடைய அன்பை நீர் உறுதிப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
உடைய மனதிற்கும் உடைய பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தும். இந்த நாள் முழுவதும் இவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.